தமிழ்நாட்டில் இந்த முறை பதிவான மிக அதிக வாக்குப்பதிவு தோராயமாக 85 விழுக்காடு என்பது சாதாரண எண்ணிக்கை அல்ல. இது நேரடியாக தேர்தல் முடிவை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்னல். இதை பற்றின ஒரு தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழகத்தில் பதிவான 85% இந்த ஓட்டு, இந்த வாக்கு எதை நிர்ணயிக்கிறது, எதை நோக்கி பயணப்படுகிறது அரசியல் முடிவுகள் அப்படிங்கிறத நம்ம மே 4ஆம் தேதி பார்க்க இருக்கிறோம். இது எல்லாத்தையும் மீறி இன்றைக்கு எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய நம்மளுடைய அந்த ரிவிஷன் ஆஃப் டேட்டா, எலக்டோரல் ரிவிஷன் எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை சாதகமாக்கி இருக்கிறதா இல்லை பாதிப்பை அதிகரிச்சிருக்கதா அப்படிங்கிறதும் நமக்கு மே 4ஆம் தேதி தெரியும். எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட 85 விழுக்காடு என்பது 2021 தேர்தலையும் 2026 தேர்தலையும் கம்பேர் பண்ணும்போது 2021 தேர்தலில் 74% வாக்குப்பதிவு நடந்ததும் 74% அதே வாக்கை இன்றைக்கு ஈக்குவலைஸாக 85 விழுக்காடாக நிர்ணயிக்க வேண்டியது அந்த எஸ்ஐஆர் ரிவிஷனில் விடுபட்ட வாக்காளர்கள், அதே மாதிரி போலி வாக்காளர்கள், இடம்பெயர்ந்தவர்கள், இறந்து போனவர்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தோராயமாக 70 லட்சம் பேர்களை நீக்கி இருந்தது தேர்தல் ஆணையம். அப்போ இது அத்தனையும் ஈக்குவலைஸ் பண்ணி பார்த்தோம்னா 2021 பதிவான 74 விழுக்காடும் 2026 பதிவான 85 விழுக்காடுகளும் ஈக்குவல் தான். அப்போ இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வருகை அப்படிங்கிறதும் வாக்குப்பதிவு என்பதும் ஒரு சுத்தமான ஒரு வடிகட்டிய ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயல்கிறது. இதனால் யாருக்கு பாதிப்பு, யாருக்கு சாதகம் என்பதை ஆன்லைனில் பல கான்ஸ்பிரசி தியரிகள் உண்டு பண்ணா கூட இது மிக முக்கியமாக எப்படி இம்பாக்ட் செய்யும் என்பதை ரொம்ப ஆழமாக பார்க்கணும். முதலாக சைலண்டாக ஓட்டர்ஸ் வெளிவந்துள்ளார்கள் அப்படிங்கிற அந்த பார்வையும் இந்த அளவுக்கு டர்ன் அவுட் அதிகரிப்பு, பொதுவாக முன்பு வாக்களிக்காதவர்கள், அதே மாதிரி பெண்கள், இளைஞர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இவர்கள் எல்லாமே அதிகமாக வாக்களித்ததை காட்டுகிறது. அது எல்லாத்தையும் தாண்டி சில மாவட்டங்களில் 90%க்கு மேலே டர்ன் அரவுண்ட் செஞ்சதையும் இதை உறுதிப்படுத்துவதாக உள்ளது. இதில் மிக முக்கியமாக கரூர் தாவேகாவினுடைய களத்தில் கிட்டத்தட்ட 42 உயிர்கள் பலியான அதே கரூரில் கிட்டத்தட்ட தோராயமாக 92 விழுக்காடுகள் பதிவாயிருக்கிறது. இது தாவேகாவுக்கு எதிரான மனநிலையில் வாக்களித்தவர்களா இல்லை தாவேகாவுக்கு ஆதரவான மனநிலையில் வாக்களித்தவர்களா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்தான் மே 4ஆம் தேதி அந்த ரிசல்ட்டில் பார்க்கணும். அங்கே எலெக்ட் ஆகக்கூடியவர் தாவேகாவினுடைய வேட்பாளரா இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ள வேட்பாளர்களா அப்படிங்கிறத. அதே மாதிரி இதனுடைய இம்பாக்ட் மிக முக்கியமாக சைலண்ட் வேவாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. கிரவுண்ட் ரியாலிட்டி எப்பவுமே போலிங் சர்வேகளுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் அதிகப்படியான இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வந்திருக்கிறோம். ஆனால் இதே 85 விழுக்காடுங்கிற ஒரு வருகை பதிவை ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னா ப்ரோ இன்கம்பன்சிங்கிற அந்த ஃபார்மெட்லையும் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஏன்னா ஹை டர்ன் அரவுண்ட் எப்பவுமே இரண்டு விதமாக புரிந்து கொள்ளணும். ஒன்று, ஆன்டி இன்கம்பன்சி வேவ் அதிகமாக இருக்கும்போது மக்களுடைய மாற்றம் வேண்டும் என நினைத்தால் அதிகமான டர்ன் அரவுண்ட் இருக்கிறதும் டர்ன் அவுட்டாக மக்கள் வெகுவாரியாக வாக்களிக்கிறது எப்பவுமே நடக்கிறது இயல்பு. அதே மாதிரி சேஞ்ச் ஓட்டு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இதனால் ரூலிங் பார்ட்டிக்கு ஒரு விதமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கிய சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே மாதிரி வெல்ஃபேர் மெஷர்ஸும் மக்களுடைய மனநிலைமை திருப்திகரமாக இருக்குங்கிற பட்சத்தில் தமிழ்நாடு மாதிரி ஒரு வெல்ஃபேர் பாலிட்டிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அரசு திட்டங்கள் மக்களை எப்போவுமே மொபிலைஸ் செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போது இதனால் ரூலிங் பார்ட்டிக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கிறதுனாலையும் இந்த வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமான அப்சர்வேஷன் இங்கே என்னென்னா, ஒரு ஹையான டர்ன் அரவுண்ட் எப்போதுமே சேஞ்ச் மட்டுமே கொண்டு வரும் அப்படிங்கிறது கிடையாது. யார் மோட்டிவேட்டடாக வந்தார்கள் என்பதுதான் இங்கே அதிகப்படியான முக்கியம். அப்போ இந்த இடத்துல ஓட் ஸ்பிளிட் ஆகக்கூடிய அபாயமும் மிக முக்கியமாக 3 கார்னர் ஃபைட்டாக மாறி இருக்கிறது இந்த தேர்தல். அதுல திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தாவேகா போன்ற ஒரு புதிய ஒரு ஃபோர்ஸும் உள்ளுக்கு வந்திருக்கும் போது 3 முறை போட்டியாக இந்த போட்டி மாறி இருக்குது. அப்போ ரிப்போர்ட்டுகள் அதிகப்படியாக இங்க கூறுறது என்னன்னா, ஹை டர்ன் அரவுண்ட் எப்பவுமே ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் ஸ்பிளிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதனால ரூலிங் பார்ட்டிக்கு லெசர் ஓட் மார்ஜின் இருந்தா கூட வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிஷனோடைய ஓட் ஸ்பிளிட் ஆகும்போது சீட் அவர்களுக்கான குறைவதற்குரிய வாய்ப்புகள் எப்பவுமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இந்த இடத்துல நகர்ப்புறங்களுக்கும், கிராமப்புறங்களுக்கும் உள்ள அந்த டர்ன் அரவுண்டோட டிஃபரன்ஸ் வந்து எப்பவுமே இந்த சென்னை போன்ற இடங்கள்ல டர்ன் அரவுண்ட் ரிலேட்டிவா குறைவா தான் இருக்கும். அதே சமயம் கிராமப்புறங்கள்ல எப்பவுமே அதிகப்படியான வாக்காளர்களுடைய வருகை பதிவு இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரூரல் வோட்டர்ஸ பொறுத்தளவுக்கு டிசிசிவாக அவர்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அப்போ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது எப்பவுமே கிராமப்புறங்கள்ல அதிகம். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த பெர்சன்டேஜ் வெர்சஸ் ரியாலிட்டி அப்படிங்கிற அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம், டர்ன் அவுட் எப்பவுமே பெர்சன்டேஜ் அதிகம் என்றாலும் ஆக்சுவலான வோட்டர்ஸ் எண்ணிக்கை சில இடங்கள்ல குறைந்திருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. காரணம் எலக்டோரல் ரோட இந்த ரிவிஷன் வந்து வோட்டர் லிஸ்டினுடைய சதவீதத்தை குறைத்து இருக்குது. அப்போ 85% டர்ன் அரவுண்ட் என்பது மக்கள் வெள்ளம் என்று மட்டும் பார்க்கக்கூடாது, அதை பார்க்கவும் முடியாது. அது ஸ்டாட்டிஸ்டிக்கலா இல்யூஷனாக மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது தான் இங்க உண்மை. இது எல்லாத்தையும் தாண்டி மகளிர்களும் இளைஞர்களுக்கும் காட்டக்கூடிய அந்த ரோலோட டேட்டா என்ன காமிக்குதுன்னா, பெண்கள் டர்ன் ஓவர் அதிகமா இருக்கிற இடத்துல, மேல விட ஆண்களை விட அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல, யூத் பார்ட்டிஷனும் அதிகமாக உள்ள இடத்துல, வெல்ஃபேர் மெஷர்ஸ் நலத்திட்ட உதவிகள் அதிகமாக வாங்கியும், அதே சமயம் இந்த சோஷியல் இஷ்யூஸ் அதிகமாக டிசிசிவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ ட்ரெடிஷ்னலாக கேஸ்ட் ஓட்டிங் பேட்டர்னும் ஷிஃப்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இங்க அதிகம். அப்போ ஃபைனலாக இந்த 2026 தேர்தலினுடைய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது ஃபைனலான ஒரு சம்மரி இந்த காணொலியில குடுக்கிறதா இருந்தா, அதிகப்படியான வாக்காளர்களுடைய வருகை, அந்த டர்ன் அரவுண்ட் வந்து அதிகமாக எதை நோக்கி பயணப்படும் அப்படின்னா, க்ளோஸ் கான்டெக்ஸ்ட். அதுக்கு நம்ம அதிகமாக இப்போ சமீபத்திய உதாரணம் விருதுநகரினுடைய கான்ஸ்டிட்யூவன்சியில கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திரு தேமுதிகவினுடைய பிரபாகரன் அவர்களுக்கும், மாணிக் தாக்கூர் அவர்களுக்கும் ரொம்ப ஃபைனலான கான்டெக்ஸ்ட். முதல் பூத்தை என்ன ஆரம்பித்ததுல இருந்து கடைசி சுற்று வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 வாக்குகள் 2000 வாக்குகள்ல தாண்டி 100 வாக்குகள் 200 வாக்குகள்ங்கிற அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் கான்டெக்ட் நடைபெறத நம்மளால் பார்க்க முடியும். அதே சமயம் அன்எக்ஸ்பெக்டடான வின்னர்ஸை அதிகப்படியாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதற்கான வரலாற்று பூர்வ உதாரணம் மிக அதிகமாக தமிழக தேர்தல் களத்தில் இருந்திருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஹை டர்ன் அரவுண்டில் எப்போவுமே இருக்கும். ஏன்னா வாக்குகள் வந்து 4 முனை போட்டிகளில் ஸ்பிளிட் ஆகும்போது இது எல்லாத்தையும் தாண்டி பூத் லெவலில் மிக அதிகப்படியான ஆச்சரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த முறை தமிழ்நாட்டில் இந்த ஓட் ஸ்பிளிட் என்பது மிக மிக முக்கியமான ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தாண்டி கடந்த தேர்தல்கள் வரைக்கும் 8% விழுக்காடுகளை வைத்திருந்த நாம் தமிழர் கட்சியை தாண்டி இன்றைக்கு புதிய வரவாக வந்திருக்கிற தாவேக்காவினுடைய பிம்பம் என்ன இருக்க போது, அதில் 15 லட்சம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்களாக இங்க புதுசாக ஆட் செய்யப்பட்டவர்கள் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இந்த ஓட் ஸ்பிளிட்டுக்கு மிக முக்கியமான ஃபேக்டர். இது எல்லாத்தையும் தாண்டி சைலண்டாக வாக்களிப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு ஜானர் எப்போவுமே தேர்தல் களத்தில் இருக்கும். அவர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்பது கடைசி நிமிடம் வரைக்கும் சொந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அது தெரியக்கூடாத ஒரு சைலண்ட் ஓட் கில்லர்ஸ் வந்து எப்போவுமே எல்லா தேர்தலிலும் இருப்பாங்க. எல்லாம் மீறி பெண்களின் இளைஞர்களுடைய ரிசல்ட் தான் தமிழக வாக்குகளை என்றைக்குமே தீர்மானித்திருக்கிறது. இந்த முறையும் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களுடைய சதவீதம் அதிகம். அப்போ கிட்டத்தட்ட தோராயமாக 14 லட்சம் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் ஆண் வாக்காளர்களை விட அதிகமாக இந்த தேர்தலில் வாக்களிக்க போகிறார்கள். அப்போ இந்த முறை யார் அதிக கூட்டத்தை கூட்டினார்கள் என்பது மட்டுமே இங்க வெற்றியை தீர்மானிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. யார் அமைதியாக வாக்கை மாற்றினார்கள் என்பது மட்டும்தான் இங்க வாக்குகளை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமாக முடிவாக இருக்கும். எது எப்படியோ மே 4ஆம் தேதி தமிழகத்தினுடைய அடுத்த தலைவரை அடுத்த முதலமைச்சரை தீர்மானிக்கக்கூடிய அன்றைய நாளை எதிர்நோக்கி உங்களுடன் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் லீடர்ஸ் சேனலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.